அவங்க சொல்றது நாங்க ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க. அது இப்ப பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது. அவங்க என்ன கணக்குல இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. அது கேட்டா எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கதான் கூட்டம் போட்டாங்க, அந்த இடத்தையும் நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்றது. இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்ப புதுசு. எனக்கு 15 வருஷமா இந்த அனுபவத்துல நான் ரொம்ப பக்குவப்பட்டு இதெல்லாம் நடக்கும். எனக்குலாம் எங்க சனம் வராதோ முட்டு சந்து மூத்திர சந்தும்பாங்க, அங்கதான் கொடுப்பாங்க எனக்குலாம். சரி என்ன பண்றது, இதை கடந்துதான் நம்ம வந்தாகணும். இப்ப யாருக்குமே அந்த சூழல்ல என்ன பண்ணோம்னா என்ன செய்யணும் தெரியாதுல, அந்த பதட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறதா. இல்ல திட்டமிட்ட சரின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும். நம்ம பேசும்போது அந்த வழியில வேதனையில ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இப்ப அவங்க தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரின்னு படும், அரசு தரப்புல வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்ப இந்த நேரத்துல வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதா இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு 2 உயிர் இல்ல 40 உயிர் கிட்ட நம்ம இழந்துட்டோம். அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்துல ஒருத்தனா நின்னுதான் நீங்க இதை பாக்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டுக்கலாம். அந்த அந்த சாவு வீட்டுல நின்று பாத்தீங்கன்னா அந்த சாவு வீட்டுல இருக்கிற ஒரு மகனை நம்ம பார்த்தா ஐயோ இல்லையா என்னையா பேசிருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்க இதுல பார்க்கணும். இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க, வர சொல்லுவோம். சரி மற்றவங்களை தம்பி விஷயானந்தையோ ஆதவையோ இது வந்து பாருங்க யாருன்னு சொல்லுவோம், அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது, நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க. காவல்துறையோட நிபந்தனை வந்து பின்பற்றாதனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப காவல்துறை நாங்க சொன்ன விதிமுறைகளை பின்பற்றல. அவங்க வந்து இதுல ஏதோ சரி இருக்கு. இது அல்ல, இப்ப இழப்பு தான். இறந்தவர்கள் தான். இப்ப அந்த துயரத்துல நம்ம பங்கேற்று துயரத்துல நிக்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சா 2 வார்த்தை ஆறுதல் இல்ல அவங்களுக்கு, அதுதான் இப்ப தேவைப்படுது. இதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. இப்ப நடந்துருச்சு கேட்டிருந்தா அப்படின்னா கேட்கல, நடந்துருச்சு. இப்ப அதுக்கு போய் என்ன பண்ணுது? குடிநீரை வந்து அரசு வழங்க முடியாது. குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது. அதாவது நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும். விளங்குதானே நான் சொல்றது? இப்ப கூட்டத்துல எந்த தண்ணி இருந்தா கூட அங்க நிக்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும்? இப்ப நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துட்டு வந்துடணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்ப அதுக்கு தயாரா வந்துடணும். அவங்கள குறை சொல்லி உங்களை குறை சொல்லி யாரை குறை சொல்லுவீங்க? எனக்கு தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இவர் கொடுத்துரு அதை கொடுத்துருவேன், அங்க நிக்கிறதுக்கு எப்படி கொடுப்பேன்? எப்படி போய் கொடுக்க முடியும்? சரி அது ஒரு பிரச்சனை. இப்ப இது ஒரு படிப்பணி ஆயிடுச்சுன்னா இனி வரும் காலங்கள்ல நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும். இல்லைன்னா தண்ணி இந்த வசதி செய்யணும். அது ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்துல கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்ல, நடந்துச்சு, செத்துட்டோம். இப்ப அந்த பேச்ச இனி வந்து ரொம்ப கவனமா இருந்து கால் எடுத்து வைக்கணும். அதான் முக்கியமான